ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சிம்பிளான கான்செப்ட். அதாவது மல்டிபிள் கிளாஸஸை நான் கிரியேட் பண்ணணும், மல்டிபிள் கிளாஸஸை ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள நான் இன்ஹெரிட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் அச்சீவ் பண்ண முடியாதுன்னா பிகாஸ் ஆஃப் ஆம்பிகிட்டி ப்ராப்ளம். ஸோ அந்த ஆம்பிகிட்டி ப்ராப்ளமை நான் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இப்போ எப்படி இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணீங்களோ, இங்கே வந்து இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன். வாட் இஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அஸ் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். EXP அப்படின்னு நான் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ். இப்போ நான் சொன்னதே உனக்கு அந்த லைஃப் சைக்கிள் எக்ஸாம்பிள் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இங்கே நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அதோட நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்க்கான நேம் வந்து நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஆன் கிரியேட் அப்படின்ற கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் ஏ மெத்தட்ஸ். இப்போ என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வாய்டு ஆன் கிரியேட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மெத்தடை நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு டிஸ்பிளே சம்திங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கொடுத்து ஓகே இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே மெத்தட் ஆன் கிரியேட் மெத்தட் கால்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ள கிரியேட் பண்ணதுனால இதை நான் என்ன மெத்தடா நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற மாதிரி நான் நேம் கொடுத்து நான் ரெஃபர் பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு மெத்தடை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஆன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். தென் ஸ்டாட்டிக் வாய்ட் ஆன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி நான் நேம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு then I'm going to print the output system.out.println on start method called அப்படின்ற மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் திஸ் திங்ஸ். ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா மூணாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி மூணாவது ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ஆன் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஆன் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன். இப்போ நான் இதை என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அதே மாதிரி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் ஆன் பேக்ரவுண்ட் அப்படின்ற நான் பேர் வச்சுக்கிட்டேன். ஓகே, இங்கே நான் ஒரு மெத்தடு ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே மெத்தட் கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆன் பேக்ரவுண்ட் மெத்தட் கால்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன். ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், தேவைப்படுறது நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படாது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can avoid it. அப்போ நான் தேவைப்படுறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளாஸ் லெட்ஸ் எக்ஸாம்பிள் புக் ஆப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நேம் as புக் ஆப். இப்போ இந்த புக் ஆப்புக்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஆன் கிரியேட்டும் ஆன் ஸ்டார்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா just I can call implements. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா on create comma on start on create comma on start. இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் புக் ஆப்ன்றது எனக்கு வந்து ஆன் கிரியேட்டையும் ஆன் ஸ்டார்ட்டையும் நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கிளாஸ் இன்ஸ்டா அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டா ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது. அப்போ அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் ஸ்டார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தென் ஆன் பேக்ரவுண்டும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன தேவைப்படும், என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு கால் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கால் த மெத்தட்ஸ். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஆன் கிரியேட் டாட் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதில் பண்ணிக்கலாம். வாய்ட்
மை ஆப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஆப்குள்ள நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் நான் கால் பண்ண போறேன். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் டாட் ஆன் கிரியேட் மெத்தட். இந்த விஷயம் பண்ணிக்கோ. இது ஆன் கிரியேட்ன்றது இன்டர்ஃபேஸோட நேமு, இந்த ஆன் கிரியேட்ன்றது அதுக்குள்ள இருக்க மெத்தடோட நேம். அதை நான் கால் பண்றேன். இதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஆன் ஸ்டார்ட் டாட் ஆன் ஸ்டார்ட். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மெத்தட்ஸ் மட்டும் நான் கால் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா void book void my insta அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எல்லாத்தையும் நான் கால் பண்ண நினைக்கிறேன்னா யூ கேன் கால் இட். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அலாங் வித் தட் நம்மளுக்கு என்னன்னா அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறதையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். ஆன் பேக்ரவுண்ட் டாட் ஆன் பேக்ரவுண்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணலாம், இங்க வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப்பை ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புக் ஆப் BA ஈக்குவல் டு நியூ புக் ஆப் ஆஃப். ஓகே, இப்போ BA டாட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ஆப்பை கால் பண்ணலாம். இப்போ மை ஆப்பை கால் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன் கிரியேட்ல இருக்க ஆன் கிரியேட் மெத்தடும் ஆன் ஸ்டார்ட்ல இருக்க ஆன் ஸ்டார்ட் மெத்தடும் உங்களுக்கு கால் ஆயிட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். யூ கேன் see the outcome. பாருங்க, எனக்கு ஆன் கிரியேட் மெத்தட் கால்ட் ஆன் ஸ்டார்ட் மெத்தட் கால்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து அந்த இன்ஸ்டா ஆப்போட கால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இருக்க மெத்தடா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கால் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட். இந்த ரைட் சைட்லேயே பாருங்க, உங்களுக்கு இது எல்லாமே இன்டர்ஃபேஸ். ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் பேக்ரவுண்ட், இது எல்லாமே இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் இதெல்லாம். தென் இந்த புக் ஆப், இன்ஸ்டா ஆப், இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன கிளாஸ். பாருங்க, உங்களுக்கு சிம்பிளே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரைட், இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு கான்செப்ட். ரைட், தேங்க்யூ.